வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் தற்சமயம் அத்தியாயம் 7 வர்க்க சக்கரங்கள் என்ற இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதில் முதல் பகுதியில் நாம் 3 வர்க்க சக்கரங்கள் பற்றிய விளக்கங்களை பார்த்தோம். அதே போல இந்த வர்க்க சக்கரங்கள் அவற்றை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதையும் நான் இந்த பஞ்சகோஷங்கள் என்று சொல்லப்படுகின்ற 5 விதமான உரைகள் அல்லது 5 நிலையான ஒரு நம்மை சுற்றி இருக்கின்ற அல்லது நமக்குள் இருக்கின்ற ஒரு 5 விதமான கட்டமைப்புகள், அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்பதாக இந்த 5 விதமான கோஷங்கள், அவற்றின் தன்மைகள், இந்த வர்க்க சக்கரங்கள் இந்த 5 வித தன்மைகளை எப்படி நிர்ணயிக்கிறது, அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதையெல்லாம் இந்த முதல் பதிவில் பார்த்தோம். இந்த பதிவிலும் நாம் இந்த முதல் படியான அன்னமய கோஷம் என்ற நிலையில் உள்ள வர்க்க சக்கரங்களையே நாம் இந்த பதிவிலும் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் நாம் பராசரர் இந்த வர்க்க சக்கரங்கள் பற்றியும் அவற்றை எப்படி கணக்கிடுவது என்பது பற்றியும், அதே போல அவற்றின் அதிதேவதைகள் யார், அதிபதிகள் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதிதேவதைகள் யார், எனவே இந்த அதிதேவதைகளை எப்படி பயன்படுத்துவது என்பதும் ஒரு முக்கியமான கருத்து. பல்வேறு மென்பொருட்கள் இந்த அதிதேவதைகளை தருவது இல்லை. எனவே நாம் இந்த அதிதேவதைகளை எப்படி கணக்கிடுவது, அதே போல அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் தொடர்ந்து தேட வேண்டும். இந்த பதிவில் நாம் பராசரர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை முதலில் பார்ப்போம். வாருங்கள், பதிவிற்குள் செல்வோம். சென்ற பதிவில் நாம் திரேஷ்கானம் என்ற 3ஆம் வர்க்கம் வரை பாடல் ஸ்லோகம் 8 என்பதில் முடித்திருந்தோம். இப்பொழுது ஸ்லோகம் 9 துவங்குவோம். இதில் பராசரர் சதுர்த்தாம்சம் என்ற 4ஆம் வர்க்க சக்கரத்தை பற்றி பராசரர் பேசுகிறார். ஸ்வர்க்ஷாதி கேந்திரபதயஸ் துரியாம்சேஷாக கிரியாதீஷு சனகஸ்ய சனந்தஸ்ய குமாரஸ்ய சனாதனக என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். ஸ்வ அக்ஷ ஆதி, இதை நாம் ஸ்வ என்பதற்கு சொந்த, தான் இருக்கின்ற என்பதாக பொருள் வரும். அக்ஷ என்ற இந்த சொல்லுக்கு பொதுவான பொருள் நட்சத்திரம் என்பதாகவும் வருகிறது. ஆனால் ராசி என்பதாகவும் இந்த அக்ஷ என்பதன் பொருள் வருகிறது. நாம் ஏற்கனவே ப என்ற அந்த எழுத்துக்கு ராசி, நட்சத்திரம் என்பதான பல்வேறு பொருட்கள் இருக்கிறது என்பதை பார்த்திருந்தோம். எனவே அக்ஷ என்ற இந்த சொல்லும் நட்சத்திரம் என்ற பொருளும் வருகிறது, ராசி என்ற பொருளும் வருகிறது. நாம் 5ஆம் அத்தியாயத்தில் லக்னம் போன்றவற்றை கணக்கிடும் பொழுதும் இந்த அக்ஷ என்ற சொல் அங்கு வந்திருப்பதை நீங்கள் நினைவில் இருத்தலாம். எனவே இந்த அக்ஷ என்பது ராசி என்பதாக இந்த இடத்தில் பொருள் கொள்ளலாம். எனவே ஸ்வ அக்ஷ ஆதி என்பதை தான் இருக்கின்ற ராசி முதலாக, கேந்திர பதயஸ் கேந்திர இடங்களின், துரிய அம்ச ஈஷாக, துரிய என்ற சொல் 4ஐ குறிக்கிறது. எனவே துரிய அம்சம் என்பதை சதுர்த்தாம்சம் என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம், அல்லது 4ஆம் அம்சம் என்பதாக தமிழிலும் சொல்லலாம். எனவே அந்த துரிய அம்ச ஈஷாக, ஈஷ என்பதை அதிபதி என்பதாக பொருள் கொள்ளலாம், அல்லது தலைவர் என்பதாகவும் பொருள் கொள்ளலாம். எனவே இந்த துரிய அம்ச ஈஷ என்பது சதுர்த்தாம்ச அதிபதிகள். கிரிய ஆதிஷு, கிரிய என்ற அந்த சொல் மேஷராசியை குறிக்கிறது. எனவே மேஷம் முதலாகன, ஆதி என்ற சொல்லுக்கு முதலாக, அது முதல் தொடங்கி என்பதென பொருள் வருகிறது. எனவே கிரிய ஆதிஷு என்றால் மேஷம் முதலான ராசிகளுக்கு அந்த அதிபதிகள் யார் என்பதற்கு சனகஸ்ய சனகர், சனந்தஸ்ய சனானந்தர், குமாரஸ்ய சனத்குமாரர், சனாதனக சனாதனர் என்று இந்த 4 பெயர்கள் தரப்பட்டுள்ளன. இந்த 4 பெயர்கள் யார் என்பதற்கு உங்களுக்கு நினைவு இருக்கலாம். நாம் முதல் அத்தியாயத்தின் 2வது பகுதியில் இந்த படைப்பு எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றி நாம் பேசும் பொழுது
அந்த இடத்தில் நாம் அதாவது 2ஆம் அத்தியாயத்தில் படைப்பு பற்றி நாம் பேசும் பொழுது பராசரர் இந்த படைப்பு பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது பிரம்மா 7 நிலையான படைப்புகளை படித்து கொண்டே வந்தார் என்பதாக சொல்லி அதன் பிறகு தன்னுடைய குமாரர்களை உருவாக்கினார். இந்த படைப்பிற்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய குமாரர்களை உருவாக்கினார். இந்த குமாரர்கள் முதல் நிலை படைப்பும் இல்லை, 2ஆம் நிலை படைப்பும் இல்லை, இந்த இரண்டிற்கும் நடுவானத ஒரு படைப்பு என்பதாகவெல்லாம் நான் பேசி விளக்கியிருந்தேன். எனவே அந்த 4 குமாரர்கள் என்பது அதைத்தான் இந்த சதுர்த்தாம்ச அதிபதிகளாக பராசரர் சொல்கிறார். சனகர், சனானந்தர், சனத்குமாரர், சனாதனர் என்ற இந்த 4 குமாரர்களின் பெயர் சொல்லியிருக்கிறார். அதே போல அவர் ரிப்பு என்பதாகவும் ஒரு 5வது குமாரரின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் அது எல்லா இடத்திலும் இல்லை, சில இடங்களில் 5 குமாரர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பராசரர் இந்த இடத்தில் 4 என்பதாக அந்த 4 குமாரர்களின் பெயரையும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, மேஷம் முதலான ராசிகளில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த ராசியை அடிப்படையாக வைத்து வரும் 4 கேந்திர இடங்களில் அந்த சதுர்த்தாம்சங்கள் இருக்கும். அந்த சதுர்த்தாம்சங்களின் அதிபதிகள் இந்த 4 பிரம்மாவின் குமாரர்கள் ஆவார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். எனவே ஒரு ராசியை 4 பகுதியாக பிரிக்கும் பொழுது முதல் கால் பகுதி என்பது 7.5 பாகை என்பதாக வரும். அந்த முதல் 7.5 பாகைக்கு சனகர் அதிபதி, அதை அடுத்து வருகின்ற 7.5 பாகை 15 பாகை வரை சனானந்தர், பிறகு வருகின்ற 7.5 பாகைக்கு சனத்குமாரர், இறுதியாக சனாதனர் அந்த இறுதியான 7.5 பாகைக்கு என்பதாக நாம் இந்த சதுர்த்தாம்சத்தை புரிந்து கொள்ளலாம். இந்த குமாரர்களை ஏன் பராசரர் இந்த சதுர்த்தாம்சத்திற்கு அதிபதியாக தருகிறார் என்பதற்கு விளக்கமாக புராணங்களில் இந்த 4 பிள்ளைகளின் பண்புகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நான் இதை பெருமளவு பயன்படுத்தியதில்லை. ஆனாலும் பிபி கோயல் அவர்கள் எழுதிய வர்க்க சக்கரங்கள் என்ற ஆங்கில புத்தகத்தில் இருந்து இந்த கருத்தை தருகிறேன். ஆர்வம் இருப்பவர்கள் இதையும் பயன்படுத்தி பார்க்கலாம். எனவே இந்த படைப்பு என்பது விஷ்ணுவின் லீலையால் நடந்தது என்பதை நாம் பார்த்திருந்தோம். எனவே பிரம்மா இந்த படைப்பை உருவாக்கியது விஷ்ணுவின் லீலைக்காக. எனவே அந்த படைப்பு எப்படி உருவாக்கப்படுகிறது அல்லது படைப்பு எப்படி உணரப்படுகிறது என்பதையே இந்த 4 குமாரர்கள் உணர்த்துகிறார்கள். முதலாவதாக சனக என்ற இந்த சொல்லுக்கு பொருள் எக்ஸென்ட்ரிசிட்டி என்பதாக ஒரு கட்டு மீறிய, வரம்பு மீறிய என்பதான பொருள் வருகிறது. அதாவது சரியான ஆங்கில பொருள் என்றால் எக்ஸென்ட்ரிக் என்பதான பொருள் வருகிறது. அல்லது ஒரு 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 வரைவு கடந்த அல்லது ஒரு அளவு கடந்த என்பதாகவும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த சதுர்த்தாம்சத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த கிரகம் தருகின்ற பண்பு என்பது ஒரு அளவு மீறிய மகிழ்ச்சியை தேடுகின்ற, ஒரு ஒரு சொத்தை வாங்குகின்ற அல்லது ஒரு பொருளை வாங்கி வைக்கின்ற ஒரு அளவு மீறிய தன்மை என்பது வெளிப்படும் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல ஒருவருக்கு ஒரு பொருளின் மீது அளவு கடந்த ஆசை இருக்கும். எனவே இந்த சதுர்த்தாம்சத்தில் அதிபதி, அதாவது சதுர்த்தாம்சத்தில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது 4ஆம் அதிபதியோ இது போன்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் ஒரு அளவு கடந்த ஒரு ஆர்வத்தை அல்லது ஒரு தேடலை அல்லது ஒரு ஆசையை தான் தேடுகின்ற பொருட்களின் மீது அல்லது ஒரு சொத்தின் மீது அவர் வைத்திருப்பார் என்பதாக நாம் உணரலாம். இந்த சனானந்த என்ற அந்த பொருளுக்கு ஆனந்த என்ற அந்த பெயர் வருவதால் மகிழ்ச்சியுடன் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அதாவது இவர் எதை செய்தாலும் அதனால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சியை இவர் எப்பொழுதும்
தன்னுடன் வைத்து தன்னுடைய மகிழ்ச்சிக்காக அந்த பொருளை தேடுவதோ அல்லது அது பற்றிய ஒரு அந்த பொருளை வாங்குகின்ற அல்லது அதை வைத்து மகிழ்கின்ற ஒரு தன்மை இந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும். இது ஒரு நல்ல நிலை என்பதாக சொல்லலாம். மூன்றாவதாக சனத்குமார என்று சொல்லும்போது குமார என்ற பெயர் வருவதால் எப்பொழுதும் இளமை என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே எப்பொழுதும் இளமை என்றாலும் ஒரு பொருள் இழந்து விட்டாலும் மீண்டும் அதை தேடுகின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். எனவே இவர்களுக்கு ஒரு பொருள் கையை விட்டு போய்விட்டாலும் அதை மீட்டெடுக்கின்ற ஒரு ஆர்வமும் வேகமும் இருக்கும். எனவே இவர்கள் பொருளை இழந்தாலும் மீண்டும் பெற முடியும். எனவே லக்னாதிபதி அல்லது லக்னம், 4ஆம் அதிபதி, 4ஆம் வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் போன்றவை இது போன்ற ஒரு நிலையில் இருந்தால், அதாவது 15லிருந்து 22 பாகைக்குள் இருந்தால் அந்த பொருளை மீட்டெடுக்கின்ற தன்மை அவர்களிடம் இருக்கும். இழந்தாலும் அவர்களால் மீண்டு வர முடியும். எனவே இது நாம் 7ஆம் இடத்தில் இருப்பதால் அந்த ஆசை என்பது தொடர்ந்து இருக்கும். எப்பொழுதும் இளமையான ஒரு தேடலுடன் இருப்பார்கள் என்பதாக இந்த சனத்குமார என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சனாதன என்ற சொல்லுக்கு எட்டர்னல், என்றும் நிலையான, பேரானந்த நிலை அல்லது தொடர்கின்ற, சனாதன என்ற சொல்லுக்கு தொடர்கின்ற, தொடர்ந்து வருகின்ற, முடிவில்லாத என்பதான பொருள் வருகிறது. எனவே இந்த நிலையில் இருக்கின்றவர்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள், அவர்களுடைய சொத்து, ஆனந்தம், மகிழ்ச்சி போன்றவற்றில் பெரிதளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. எப்பொழுதும் ஒரே நிலையிலான அல்லது ஒரு முறை அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அது தொடர்ந்து நீண்ட நாட்கள் நிலைக்கின்ற வகையில் அவர்களுடைய மகிழ்ச்சி என்பது இருக்கும் என்பதாகவும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இதுவே இந்த 4 பிரம்மாவின் பிள்ளைகள் உணர்த்துகின்ற செய்தி என்பதாக புராணத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் எடுத்து திரு V.P. கோயல் அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே இதையும் நாம் நம்முடைய இந்த ஜாதகங்களில் பயன்படுத்தி இந்த கருத்து பொருந்தி வருகிறதா இல்லையா என்பதை நாம் தேடி பார்க்கலாம். வாருங்கள், இதை நாம் அந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்தில் எப்படி இதை பயன்படுத்துவது என்பதை நாம் அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். சென்ற பதிவில் பார்த்த அதே ஜாதகத்திற்கு சென்னையில் 8/1/2025 காலையில் 6:22க்கு எழுதிய இந்த ஜாதகம், இது ஒரு உண்மையான ஜாதகம் இல்லை என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எனவே இந்த கணக்கீட்டுக்காக இந்த ஜாதகத்தை பயன்படுத்தி நாம் சதுர்த்தாம்சம் எப்படி கணக்கிடுவது என்பதை பார்ப்போம். முதலாவதாக லக்னம். எனவே லக்னம் இருப்பது 20 பாகை 7 கடையில் இருக்கிறது. எனவே 20 பாகை என்பது 3வது அம்சத்தில் வருகிறது. எனவே 15 பாகை வரை 2வது அம்சம், 22 பாகை வரை 3வது அம்சம் இருக்கிறது என்பதால் இது லக்னத்திலிருந்து 3வது இடத்தில் இருக்கும், அதாவது 3வது கேந்திரத்தில் இருக்கும் என்பதாக நாம் இதை பார்க்கலாம். எனவே லக்னம் இருப்பது 3வது கேந்திரமான மிதுனத்தில் இருக்கும் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே மிதுனத்தில் இருப்பதால் அது 3வது குமாரர் அதற்கு அதிபதியாக வருவார். எனவே சனத்குமாரர் என்ற அந்த 3வது பிரம்மாவின் பிள்ளை லக்னத்திற்கு அதிபதியாக வருவார் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சூரியனை எடுத்துக்கொண்டால் அது 4வது கேந்திரத்தில் இருக்கிறது. எனவே 22 பாகையை விட கூடுதலாக இருப்பதால் சூரியன் 4வது கேந்திரத்தில், 4வது அம்சத்தில் இருக்கும். எனவே அது 4வது கேந்திரத்துக்கு செல்லும். எனவே சூரியன் இருப்பது கன்னி ராசியில் 4வது கேந்திரம் என்பதால் அது சனாதனர் என்ற பிரம்மாவின் பிள்ளை அதற்கு அதிபதியாவார். அடுத்ததாக சந்திரனை பார்க்கும் பொழுது 7.5 பாகையை விட சற்றே குறைவாக இருக்கிறது. எனவே 7:30 என்றிருந்தால் 7.5 பாகை என்பதாக கொள்ளலாம். இங்கு 7:23 என்று இருப்பதால் மேஷராசியில் முதல் சதுர்த்தாம்சத்திலேயே இருக்கிறது. எனவே அங்கேயே வர்க்கோத்தமமாக சந்திரன் சதுர்த்தாம்சத்தில் இருக்கும். முதலில் இருப்பதால் அதனுடைய அதிபதி சனகர் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக 4வது
பார்க்கும் பொழுது செவ்வாயும் முதல் சதுர்த்தாம்சத்திலேயே இருக்கிறது, 5 பாகையில் இருக்கிறது. எனவே முதல் சதுர்த்தாம்சத்தில் இருக்கிறது. எனவே செவ்வாயும் வர்க்கோத்தமமாக சனகர் என்ற நிலையிலேயே இருக்கும். அடுத்ததாக புதனை பார்க்கும் பொழுது புதனும் 5 பாகையிலேயே இருக்கிறது. எனவே புதனும் அதே இடத்தில் வர்க்கோத்தமமாக தனுசு ராசியிலேயே இருக்கும், அதுவும் சனகராகும். அடுத்ததாக குரு எங்கிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது 15 பாகையை விட கூடுதலாக இருக்கிறது. எனவே இதுவும் குருவும் 3வது அம்சத்தில் இருக்கிறது என்பதால் அந்த 3வது அம்சம் என்பது தான் இருக்கும் இடத்திலிருந்து 3வது கேந்திரம் என்னும் பொழுது குரு இருப்பது விருச்சிக ராசியில். 3வது அம்சம் என்பதால் சனத்குமாரர் அதனுடைய அதிபதி. அடுத்து சுக்கிரன் இருப்பது 2வது அம்சத்தில் இருக்கிறது, 7.5 பாகையை விட கூடுதலாக இருக்கிறது. எனவே 2வது அம்சத்தில் இருக்கிறது. எனவே 2வது அம்சம் எனும் பொழுது அது தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷபத்தில் போய் இருக்கும். அதனுடைய 2வது என்பதால் அதனுடைய அதிபதியும் சனானந்தர் என்பதாக வருகிறது. அதனை அடுத்து சனி 20 பாகையில் இருக்கிறது. எனவே 22.5 பாகை வரை 3வது அம்சம் இருக்கும். 15லிருந்து 22.5 வரை 3வது அம்சம். எனவே சனி இருப்பது 3வது அம்சம். எனவே 3வது அம்சம் இருப்பதால் சனி இருப்பது சிம்மத்தில். 3வது அம்சம் என்பதால் சனத்குமாரர் அதனுடைய அதிபதி என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ராகு இருப்பது முதல் அம்சத்தில் இருக்கிறது. முதல் அம்சத்தில் இருப்பதால் ராகு அங்கேயே வர்க்கோத்தமமாக இருக்கும். கேது இருப்பதும் முதல் அம்சத்தில் தான். எனவே கேதுவும் அங்கேயே வர்க்கோத்தமமாக இருக்கும். எனவே கேதுவிற்கும் அதிபதி சனகர், ராகுவிற்கும் சனகர் என்பதாக நாம் இந்த சதுர்த்தாம்சத்தை அமைத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது லக்னாதிபதி லக்னம் இருப்பது சனத்குமாரர் என்ற 3வது அம்சத்தில், அதே போல லக்னாதிபதி புதன் இருப்பதும் சனகர் என்ற அந்த முதல் அம்சத்தில் இருக்கிறது. எனவே லக்னம் என்பது 3வது அம்சத்தில் எப்பொழுதும் இளமை என்ற பண்பில் இருக்கிறது. லக்னாதிபதி இருப்பது இந்த எக்ஸென்ட்ரிக் என்று சொல்லப்படுகின்ற தொடர்ந்து தேடுகின்ற ஆர்வம் என்பதான ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த 4ஆம் அதிபதியும் கூட புதனாகவே வருகிறது. அந்த புதன் இந்த சனகர் என்ற நிலையில் இருப்பதால் இந்த ஜாதகர் மிகப்பெரிய ஒரு தேடுதல், பொருளை தேடுகின்ற அல்லது சொத்துக்களை சேர்க்கின்ற, மகிழ்ச்சியை தேடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேடுதல், ஒரு வேட்கை என்பதுடன் இருப்பார் என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம். இதையே நீங்கள் பிறப்பு ஜாதக லக்னாதிபதி 4ஆம் அதிபதியையும் இந்த சதுர்த்தாம்சத்தில் அவருடைய நிலையை பார்க்கலாம். இப்பொழுது பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் என்பது தனுசாக வருகிறது. எனவே அந்த தனுசின் அதிபதி குரு. ஸோ இப்பொழுது குரு எங்கிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது குரு இருப்பதும் சனத்குமாரர் என்ற அதாவது எப்பொழுதும் இளமை என்பதான எப்பொழுதும் அதாவது இழந்து விட்டாலும் மீட்டடிக்கின்ற நிலையில் தான் குரு இருக்கிறது. 4ஆம் அதிபதியும் குருவாகவே வருகிறது. எனவே இந்த ஜாதகர் இது ஒரு உண்மையான ஜாதகமாக இருந்தால் இந்த ஜாதகர் மிகப்பெரிய ஒரு தேடுதலுடன் பொருளை தேடுகின்ற ஆர்வம் என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கும் என்பதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். எனவே இந்த சதுர்த்தாம்ச லக்னாதிபதிகள் 4ஆம் அதிபதி எப்படி இருக்கிறது, 4ஆம் இடத்தில் உள்ள கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்றும் நாம் பார்க்கலாம். அதே போல பிறப்பு ஜாதக லக்னாதிபதி 4ஆம் அதிபதி அவர்களும் இந்த சதுர்த்தாம்சத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை வைத்து ஒரு ஜாதகருடைய நிலையை நாம் இப்படி சதுர்த்தாம்சத்தை வைத்து உணர்ந்து கொள்ளலாம். வாருங்கள் அடுத்து நாம் அடுத்த வர்க்கத்தை சென்று பார்ப்போம். அடுத்து ஸ்லோகம் 10 மற்றும் 11 பராசரர் சப்தமாம்சம் பற்றி பேசுகிறார். சப்தமாம்சம் என்பது ஒருவருடைய பிள்ளைகளை பற்றி, குழந்தைகளை பற்றி அறிவதற்கு பயன்படுகிறது. அதே போல பேர குழந்தைகளுக்கும் சப்தமாம்சத்தை பயன்படுத்தலாம். முதலில் ஸ்லோகம் என்ன என்பதை பார்ப்போம். சப்தமாம்ச பாஸ்த் ஓஜகிரகே கணனீயா நிஜேஷதக யுக்ம ராஷௌது விஞ்ஞேயா சப்தம அர்க்ஷ ஆதி நாயகாத்.
ஷார ஷீரௌ ச தத்யாஜ்யௌ ததேக்ஷு தத இக்ஷுரச சம்பவக மத்திய சுத்த ஜலா ஓஜே சமே சுத்த ஜலாதிகாக என்கிறார் பராசரர். எனவே இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். சப்தமாம்ச என்றால் சப்தமாம்சம், 7ஆம் அம்சத்தின் பாஸ்துவ என்ற சொல்லுக்கு கருதப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது அல்லது நாம் இதை இப்படி கருதலாம் என்பதாக பொருள் வருகிறது. ஓஜ கிரகே, ஒற்றைப்படை ராசியில் உள்ள கிரகங்களுக்கு. ஓஜ என்ற சொல் ஒற்றைப்படை என்பதை குறிக்கிறது. எனவே ஓஜ கிரக என்ற சொல்லுக்கு ஒற்றைப்படை ராசியில் உள்ள கிரகங்கள் என்பதாக பொருள் கொள்ளலாம். கணனீயா என்றால் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், அதிலிருந்து எண்ணுங்கள். நிஜ ஈஷதக, சொந்த ராசியின் அதிபதியில் இருந்து என்பதான பொருள் வருகிறது. எனவே நிஜ என்றால் சொந்த, தான் இருக்கின்ற என்பதான பொருள் வருகிறது. ஈஷதக என்றால் அதிபதியில் இருந்து என்பதான பொருள் வருகிறது. யுக்மராஷவ் து, யுக்ம என்பதற்கு இரட்டைப்படை என்பது பொருள். எனவே இரட்டைப்படை ராசிகளுக்கோ, அது து என்பதை நாம் கோ, அதாவது இரட்டைப்படை ராசிகளுக்கோ என்பதாக படித்துக் கொள்ளலாம். விஞ்ஞேயாக, தெரிந்து கொள்ளுங்கள். சப்தம் அர்க்ஷ ஆதி, சப்தம் 7, அக்ஷ என்பது ராசி, ஆதி எனவே 7ஆம் ராசியில் இருந்து. நாயகாத், அதிபதியில் இருந்து. எனவே இந்த இடத்தில் பராசரர் மீண்டும் மீண்டும் இந்த அதிபதி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். எனவே 7ஆம் இடத்திற்கு சொல்லும் பொழுது 7ஆம் ராசியின் அதிபதியில் இருந்து என்பதாக சொல்கிறார். அதே போல தான் இருக்க ஒற்றைப்படை ராசிகளுக்கு சொல்லும் பொழுது நிஜ ஈஷத்தக, சொந்த ராசியின் அதிபதியில் இருந்து என்பதாக இந்த சப்தமாம்சத்திற்கு மட்டும் அந்த அதிபதி என்பதை பயன்படுத்துகிறார். எனவே முதலில் இந்த அடுத்து வருகின்ற ஸ்லோகத்தையும் பார்த்து விடுவோம். அடுத்து 2வது ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது ஷார என்பதான வருகிறது. இந்த ஷார என்ற சொல் நாம் கிரகங்களின் சுவைகளை பற்றி பார்க்கும் பொழுதும் இந்த ஷார என்ற சொல் பயன்பட்டு வந்தது. சந்திரனுக்கு சொல்லும் பொழுது ஷார என்பதாக வருகிறது. எனவே பொதுவான இந்த ஷார என்ற சொல்லுக்கு உப்பு, நீர், உப்பு என்பது பொருள். இதில் இந்த 2வது ஸ்லோகத்தில் பராசரர் பெரும்பாலும் நீர்த்தன்மை உள்ள பொருட்களை பற்றி பேசுவதால் இதை நாம் உப்பு, நீர் என்பதான பொருள் கொள்ளலாம். இந்த ஷார என்ற சொல்லுக்கு அமிலம் என்பதாகவும் ஒரு பொருள் இருக்கிறது. ஆனாலும் பெரும்பாலானவர்கள் இந்த ஷார என்பதை உப்பு, நீர் என்பதாகவே பொருள் கொள்கிறார்கள். அடுத்ததாக ஷீரா என்ற சொல்லுக்கு பால் என்பது பொருள். எனவேதான் இந்த ஷீர என்ற சொல் கூட பால் என்பதை நாம் பலமுறை இந்த கிரகங்களின் தன்மைகள் என்ற 3ஆம் அத்தியாயத்தில் இந்த ஷீர என்ற சொல் வந்திருந்தது. இதற்கு பால் என்பது பொருள். தத்தி என்று சொல்லும் பொழுது தத்தி என்பது தயிரை குறிக்கிறது. எனவே தத்தி. ஆஜ்ய என்ற சொல்லுக்கு நெய் என்பது பொருள். எனவே வீட்டில் ஏதேனும் பூஜை என்பது சொல்லும் பொழுது ஆஜ்யம் கொண்டு வாருங்கள் என்பதாக கூட அந்த புரோகிதர் உங்களிடம் பலமுறை சொல்ல கேட்டிருக்கலாம். எனவே ஆஜ்ய என்ற சொல்லுக்கு நெய் என்பது பொருள். அடுத்தது தத இக்ஷுரச சம்பவக. இக்ஷுரச என்பது கரும்புச்சாறு என்பதான பொருள். எனவே தத என்பது அது, மேலும் என்பதான பொருள். இக்ஷுரச கரும்புச்சாறு, சம்பவக என்பதற்கு அது போல இருக்கலாம் அல்லது அது போல தோன்றுதல் என்பதான பொருள் வருகிறது. அடுத்ததாக மத்திய என்ற சொல்லுக்கு மது என்பது பொருள். எனவே மது என்பதற்கு மத்த என்பதான பொருள் வருகிறது, அந்த சொல் வருகிறது. எனவே மது. சுத்த ஜலா, தூய நீர், நன்னீர், அருமையான குடிநீர் என்பதான பொருள் வருகிறது. எனவே சுத்த ஜலா. ஓஜே, இது ஒற்றைப்படை ராசிகளில். சமே, இரட்டைப்படை ராசிகளில். சுத்த ஜல ஆதிகா, சுத்த நன்னீர் முதலானவற்றில் இருந்து. எனவே அவர் ஷார ஷீராவ் என்பதிலிருந்து துவங்கினார். உப்பு நீர் என்பதிலிருந்து ஒற்றைப்படை ராசிகளுக்கு சொல்லி வந்தார். இரட்டைப்படை ராசிகளுக்கு சுத்த நீரிலிருந்து பின்னாடி போடுங்கள், அதாவது நன்னீரிலிருந்து மாற்றி படியுங்கள். எனவே பராசரர் இந்த சப்தமாம்சத்திற்கு 7 விதமான நீர்களை அல்லது திரவங்களை பராசரர் இங்கு எடுத்து காட்டுகிறார். எனவே முதலில் உப்பு நீர், அதனை அடுத்து பால்,
பிறகு தயிர், பிறகு நெய், அதன் பிறகு கரும்புச்சாறு, பிறகு மது, பிறகு நன்னீர் என்பதான 7 திரவங்களை பராசரர் இங்கு இந்த சப்தமாம்சத்தின் விளக்கங்களாக நமக்கு தருகிறார். அதே போல இரட்டைப்படை ராசிகளுக்கு இந்த 7 நீர்மங்கள் அல்லது பாய்மங்கள் எதிர் தன்மையில் இருக்கும், அதை மாற்றி படிக்க வேண்டும். எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்பதை பார்க்கும் பொழுது இதை 2 விதமாக இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நான் இங்கு எழுதியிருப்பது போல இதுதான் பலரும் சொல்லியிருப்பது. எனவே அதை முதலில் பார்த்து விடுவோம். எனவே சப்தமாம்சம் கணக்கிடும் பொழுது ஒற்றைப்படை ராசியில் உள்ள கிரகங்களுக்கு அந்த ராசியிலிருந்து நாம் தொடர்ந்து 7 ராசிகள் எண்ணி வர வேண்டும். எனவே இப்பொழுது முதல் அம்சத்தில் இருக்கிறது என்றால் அதே ராசியில் இருக்கும், 2வது அம்சத்தில் இருக்கிறது என்றால் 2வது ராசியில் இருக்கும். இப்படி தொடர்ந்து இந்த 7 அம்சங்கள் எங்கிருக்கிறது என்று பார்த்து நாம் எழுதி கொள்ளலாம். ஒருவேளை 2வது அதாவது இரட்டைப்படை ராசியில் இருக்கிறது என்றால் கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ, இப்பொழுது கிரகம் ரிஷபத்தில் இருக்கிறது என்றால் நீங்கள் அதன் 7ஆம் ராசியிலிருந்து எண்ணி வர வேண்டும். எனவே 7ஆம் ராசி என்பது விருச்சிகமாக வரும். எனவே விருச்சிகத்தில் இருந்து இப்பொழுது ரிஷபத்தில் முதலில் இருக்கிறது என்றால் நீங்கள் சென்று விருச்சிகத்தில் எழுத வேண்டும். ரிஷபத்தின் 2வது அம்சத்தில் இருக்கிறது என்றால் தனுசில் எழுத வேண்டும் என்பது போன்று நாம் அந்த எந்த அம்சத்தில் இருக்கிறது என்று கணக்கிட்டு கொண்டு ரிஷபத்தில் விருச்சிகத்தில் இருந்து அதை எண்ணி எழுத வேண்டும் என்பது இதனுடைய முதல் பொருள். அதே போல இது ஒற்றைப்படை ராசியில் உள்ள கிரகங்களின் சப்தாம்சங்களுக்கு அந்த 7 விதமான திரவங்கள் சொல்லப்பட்டுள்ளது. உப்பு, நீர், பால், தயிர், நெய், கரும்புச்சாறு, மது, தூய நீர் என்பதாக அந்த 7 சொல்லப்பட்டுள்ளது. இரட்டைப்படை ராசியில் உள்ள கிரகங்களின் சப்தாம்சங்கள் மாறி இருக்கும். எனவே அந்த நன்னீரிலிருந்து தூய நீரிலிருந்து மாற்று வரிசையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பொதுவான பொருளாகும். ஆனால் இந்த இடத்தில் பராசரர் கணேனியா அந்த முதல் வரியில் பார்க்கும் பொழுது கணேனியா நிஜேஷதக என்கிறார். அதே போல 2ஆம் வரியில் பார்க்கும் பொழுது சப்தம அர்க்ஷ ஆதி நாயகாத் என்பதாகவும் சொல்கிறார். எனவே இந்த இரண்டையும் நாம் பொருள் கொள்ளும் பொழுது இந்த அதிபதியிலிருந்து கணக்கிட வேண்டும் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இப்பொழுது ஒரு கிரகம் இருக்கிறது, மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் அது எத்தனையாவது அம்சத்தில் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு மேஷத்தின் அதிபதி எங்கிருக்கிறது, செவ்வாய் எங்கிருக்கிறது என்று பார்த்து அங்கிருந்து எழுத வேண்டும் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். அதே போல சப்தம அர்க்ஷ ஆதி நாயகாத் என்றால் 7ஆம் ராசி யார் என்று பார்த்து அதன் அதிபதி யார் என்று தேடி அந்த அதிபதியிலிருந்து நீங்கள் 1, 2, 3, 4 என்பதான கணக்கிட்டு எழுதலாம் என்பதாகவும் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த நிஜேஷதக அல்லது சப்தம அர்க்ஷாதி நாயகாத் என்பதை அவர்கள் அப்படி புரிந்து கொள்ளவில்லை. நேரடியாக அந்த ராசியிலிருந்து என்பதாகவே அனைத்து சாஃப்ட்வேர்களும் தருகின்றன. அதே போன்று இதுவரை பொருள் எழுதியிருப்பவர்களும் அது போன்ற ஒரு பொருளையே தந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஸ்லோகத்தை இப்படியும் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அந்த கருத்தையும் இங்கு முன்வைக்கிறேன். நான் 2 விதமான கணக்கீட்டையும் அடுத்த பக்கத்தில் காட்டுகிறேன். உங்களுக்கு எது சரியாக தோன்றுகிறது என்பதை நாம் பயன்படுத்தி பார்க்கலாம் அல்லது மேலும் இது பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். வாருங்கள் அடுத்த பக்கத்தில் இந்த சப்தமாம்சத்தை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை பார்ப்போம். எனவே நாம் ஏற்கனவே பார்த்த அதே எடுத்துக்காட்டு ஜாதகத்திற்கு நாம் இப்பொழுது சப்தமாம்சம் என்பதை கணக்கிட்டு பார்ப்போம். இப்பொழுது லக்னம் என்பதை எடுத்துக்கொள்வோம். லக்னம் இருப்பது தனுசில் 20 பாகை 7 கலை மற்றும் 45 விகலையில் லக்னம் இருக்கிறது. எனவே இந்த கோணம் என்பது எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த கோணம் இருப்பது 5ஆம் சப்தமாம்சத்தில் இருக்கிறது. எனவே 4ஆம் சப்தமாம்சம் முடிவது 17 பாகை 8 கலை 34.29 விகலை என்பதாக வருகிறது. 5ஆம் அம்சம் முடிவது 21 பாகை 25 கலை
42.86 இவைகளை என்பதாக வருவதால் இந்த லக்னம் இருக்கின்ற கோணம் என்பது 5வது அம்சத்தில் இருக்கிறது. எனவே 5வது அம்சம் எனும் பொழுது நாம் முதலில் இந்த ராசியிலிருந்து கணக்கிட்டு பலரும் பயன்படுத்துவது போன்ற முறையில் முதலில் எழுதி பார்ப்போம். எனவே 5வது அம்சம் எனும் பொழுது லக்னம், இது ஒற்றைப்படை ராசி. எனவே லக்னம் இருக்கின்ற ராசியிலிருந்து எண்ணி 5வது ராசியில் எழுத வேண்டும். எனவே மேஷத்தில் சப்தமாம்சம் இருக்கும் என்பதால் அங்கு சென்று எழுதி கொள்ளலாம். அதே போல இது ஒற்றை ராசி 5வது நிலையில் இருக்கிறது என்பதால் இது கரும்பு சாறு என்ற வகையில் இதனுடைய பண்பு இருக்கும் என்பதாக, லக்னத்திற்கு கரும்பு சாறு என்பதாக நாம் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக சூரியன் பார்க்கும் பொழுது சூரியன் இருப்பது 23 பாகை 48 கலை என்பதாக இருக்கிறது. இந்த பாகை எங்கு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இது 6வது அம்சத்தில் இருக்கிறது. எனவே 21 பாகையிலிருந்து 25 பாகை 42 கலை என்பது வரை 6வது அம்சம் இருப்பதால் இது 6வது அம்சத்தில் வருகிறது. எனவே சூரியன் என்பது இது ஒற்றைப்படை ராசி என்பதால் அந்த சூரியன் இருக்கின்ற ராசியிலிருந்து எண்ணி 6வது ராசியில் எழுத வேண்டும் என்பதால் சூரியன் இருப்பது ரிஷபத்தில். அதே போல 6வது அம்சம் என்பது மது என்பதை குறிக்கிறது ஒற்றை ராசிகளுக்கு. எனவே சூரியனுக்கு மது என்பதாக அதிபதி அல்லது அதனுடைய பண்பு என்பதாக நாம் எழுதி கொள்ளலாம். அடுத்து சந்திரன் என்பதை பார்க்கும் பொழுது சந்திரன் இருப்பது 7 ராசி 23 கலை, மன்னிக்கவும் 7 பாகை 23 கலை என்பதாக இருக்கிறது. எனவே இது 2வது அம்சத்தில் இருக்கிறது. அதுவும் சந்திரன் இருப்பது ஒற்றை ராசி. எனவே சந்திரனும் தான் இருக்கும் இடத்திலிருந்து 2வது இடத்தில் சந்திரனை எழுத வேண்டும். அப்படி 2வது இடத்தில் எழுதும் பொழுது சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கும். எனவே சந்திரன் 2வது அம்சத்தில் இருப்பதால் அது ஷீர என்று சொல்லப்படுகின்ற பால் என்பதாக வருகிறது. அடுத்து செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் இருப்பது 2வது அம்சத்தில். எனவே 4 பாகை 17 கலையை விட கூடுதலாக இருப்பதால் செவ்வாயும் 2வது அம்சத்தில் இருக்கிறது. செவ்வாய் இருப்பது இரட்டைப்படை ராசியில். இரட்டைப்படை ராசியில் என்பதால் அதனுடைய 7ஆம் ராசியிலிருந்து 2வது ராசியில் இருக்கும். எனவே செவ்வாய் இருப்பது கும்பத்தில். இதுவே இந்த இரட்டைப்படை ராசிகளுக்கு சற்றே கவனமாக எழுத வேண்டும். எனவே அது இரட்டைப்படை ராசி என்பதால் அதன் 7ஆம் ராசிக்கு 2ஆம் ராசியில் இருக்கும். எனவே செவ்வாய் இருப்பது கும்பத்தில் இருக்கும். அது 2 என்று வருவதால் நாம் இரட்டைப்படை ராசிக்கு 2ஆம் அம்சத்திற்கு கொடுக்கப்பட்ட திரவமான மது என்பதாக செவ்வாய்க்கு எழுதி கொள்ளலாம். அதனை அடுத்து புதன் இருப்பது 5 பாகை 15 கலை என்பதாக இருக்கிறது. ஆனால் அது ஒற்றைப்படை ராசியில் இருக்கிறது. எனவே இது 2வது அம்சத்தில் ஒற்றைப்படை ராசியில் இருப்பதால் தான் இருக்கும் இடத்திலிருந்து 2வது ராசியில் இருக்கும். எனவே புதன் இருப்பது மகரத்தில். அதனுடைய திரவம் என்பதும் பால் என்பதாக வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது புதனுக்கு அடுத்து குரு 18 பாகை 20 கலையில் இருக்கிறது. 18 என்பது 4ஆம் அம்சத்தில் இருக்கிறது. அது 4ஆம் அம்சத்தில் வருவதால் குரு இரட்டைப்படை ராசியில் இருக்கிறது. எனவே அதன் 7ஆம் ராசியிலிருந்து 4 ராசிகள் எண்ணி வர வேண்டும். எனவே அதன் 7ஆம் ராசியான விருச்சிகத்திலிருந்து 4 ராசி என்னும் பொழுது குரு இருப்பது 5ஆம் ராசியில் இருக்கிறது, 5ஆம் அம்சத்தில் இருக்கிறது. எனவே இது 18 என்று வருவதால் 4ஆம் ராசி முடிவது 17இல் முடிகிறது. எனவே இது 5ஆம் ராசியில் இருக்கிறது. எனவே குரு தான் இருக்கும் இடத்தின் 7ஆம் வீட்டின் 5ஆம் ராசியாக குரு மீனத்தில் இருக்கிறது என்பதாக எழுதலாம். இது 5 என்பதால் இது இரட்டைப்படை ராசிக்கு 5 என்பது தயிர் என்பதாக வருகிறது. எனவே அந்த இடத்தில் நாம் தயிர் என்பதாக எழுதி கொள்ளலாம். அடுத்து சுக்கிரன் 10 பாகை 56 கலை என்பதாக வருகிறது. இது 3ஆம் அம்சத்தில் வருகிறது. எனவே 3ஆம் அம்சம் எனும் பொழுது சுக்கிரன் ஒற்றை ராசியில் இருக்கிறது. எனவே சுக்கிரன் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கும். எனவே சுக்கிரன் இருப்பது மேஷ ராசியில். 3 என்பதாலும் சுக்கிரனுக்கும் தயிர் என்பதாகவே வருகிறது. அதனை அடுத்து சனி இருப்பது 20 பாகை 54 கலை என்று வருகிறது. இது 5ஆம் அம்சத்தில் வருகிறது.
எனவே 5ஆம் அம்சம் முடிவது 21 பாகை 25 கலை என்பதால் இது 5ஆம் அம்சத்தில் வருகிறது. இப்பொழுது சனி இருப்பது எங்கு என்று பார்க்கும் பொழுது ஒற்றை ராசியில் இருக்கிறது. எனவே சனியும் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் ராசிக்கு செல்லும். எனவே சனி இருப்பது மிதுன ராசியில். 5 என்பதால் அது கரும்புச்சாறு என்ற திரவமாக வரும். அடுத்ததாக ராகு இருப்பது 2ஆம் அம்சத்தில் இருக்கிறது. ஆனால் ராகு இரட்டை ராசியில் இருக்கிறது. எனவே அதன் எதிர் ராசியில் இருந்து 2 ராசிகள் இருக்கும் என்பதால் ராகு இருப்பது துலாமில் இருக்கிறது. எனவே அது எதிர் ராசியில், அதாவது இரட்டைப்படை ராசியில் 2ஆம் இடம் என்பதால் அது மது என்ற தன்மையை குறிக்கிறது. அடுத்ததாக கேது இருப்பது இரட்டைப்படை ராசியில் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. எனவே அது தன்னுடைய எதிர் ராசியில் இருந்து 2ஆம் ராசியில் இருக்கும். எனவே கேது இருப்பது மேஷத்தில், அதற்கும் மது என்ற தன்மையே இருக்கிறது. இந்த விதமாக நாம் இந்த சப்தமாம்சம் என்பதை இந்த ராசிகளை அடிப்படையாக வைத்து கணக்கிட்டுக் கொள்ள முடியும். இப்பொழுது இந்த அதிபதிகளை வைத்து எப்படி கணக்கிடுவது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த சப்தமாம்சத்திற்கு தரப்பட்டுள்ள இந்த திரவங்கள் ஏன் இப்படி இந்த திரவங்கள் தரப்பட்டுள்ளன என்று பார்க்கும் பொழுது புராணங்களில் இந்த அண்டம் என்பது பல்வேறு விதமாக விளக்கப்படுகிறது. ஒரு மாடல் அல்லது ஒரு விளக்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதால் இந்த ஜம்புத்வீபா என்று சொல்லப்படுகின்ற இந்தியா, ஏசியா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகள் என்பதாக இந்த நிலம் என்பது கருதப்படுகிறது. இந்த ஜம்புத்வீபா என்று சொல்லப்படுகின்ற இந்த முதல் அடுக்கு, இந்த ஜம்புத்வீபத்தை அடுத்து இந்த உப்பு நீர் கொண்ட கடல் இருக்கிறது. இதனை அடுத்து மற்றொரு நிலப்பகுதி இருக்கிறது. அந்த நிலப்பகுதியை அடுத்து வருகின்ற கடல் பகுதி என்பது பாலால் ஆனது. அதனை அடுத்து ஒரு நிலப்பகுதி இருக்கிறது. அதனை பிறகு தயிரால் ஆன ஒரு நிலப்பகுதி இருக்கிறது. அதனை தொடர்ந்து இன்னொரு நிலப்பகுதி, அதன் தொடர்ந்து நெய்யால் ஆன ஒரு கடல் இருக்கிறது என்பது போன்ற இந்த 7 திரவங்களை அடிப்படையாக வைத்து ஒரு 7 விதமான கடல் பகுதிகள் சொல்லப்படுகிறது. இது இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பூமியில் இருக்கிறது என்பதாக உருவப்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள். அதாவது புராணங்கள் இப்படித்தான் சொல்லியிருக்கின்றன என்பதாகவும் கருதுகிறார்கள். சில பேர் இதை இந்த வான்மண்டலம் முழுமைக்கும் விரித்து இந்த அண்டம் என்பது இந்த 7 நிலைகளாக இருக்கிறது என்பதாகவும் உருவகப்படுத்துகிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் இன்றைய அறிவியல் சொல்கின்ற கருத்துக்களுடன் இந்த செய்தி என்பது பொருந்தி போகவில்லை. ஆனால் இதனுடைய அடிப்படை, இந்த 7 திரவங்களின் அடிப்படை என்பது இது போன்ற ஒரு புராண கருத்திலிருந்தே உருவாகி வந்திருக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இப்பொழுது ஒருவருடைய உப்பு நீர் என்பது கரிக்கும், அது பயன்பாட்டிற்கு உதவாது என்பதாக ஒரு பொருள் கொள்ளலாம். அதே நேரம் தூய நீர் என்பது மிகவும் அருமையான பயன்பாட்டிற்கு உள்ளது. அதே போல அந்த தூய நீர் என்பது தூய்மை என்பதையும் காட்டுகிறது. சுத்த ஜல என்பதாக சொல்லியிருந்தார் பராசரர். அது மிகவும் தூய்மையானது. அதாவது அது போன்ற ஒரு நிலையில் ஒருவருடைய பிள்ளை என்பது, குழந்தை என்பது இருக்கிறது என்றால் அது மிகவும் ஒரு அருமையான ஒரு தூய்மையான குழந்தை. அதே நேரம் அந்த தூய்மையான குழந்தை என்பது எடுத்தார் கைப்பிள்ளை என்பது போல மிகவும் மற்றவர்களால் அதிக பாதிப்பிற்கு உள்ளாகும் என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். அதுவே கரும்புச்சாறு என்றால் அந்த பிள்ளை என்பது இனிக்கும், அதிலிருந்து மிகவும் அருமையான, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதாகவும் பொருள் கொள்ளலாம். இதை பால், தயிர், நெய் என்பதை கொள்ளும் பொழுது புராணங்கள் அல்லது இந்து மதத்தில் நெய் என்பது மிக உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு பொருளாக கருதப்படுகிறது. அதாவது பாலின் விலை மதிப்பு கூட்டிய, அதாவது வேல்யூ ஆடட் என்று சொல்லும் பொழுது அது நெய்யாகவே கருதப்படுகிறது. எனவே நெய் என்பது மிகுந்த உயர்நிலை, பால், தயிர் என்பது அதனுடைய அடுத்தடுத்த நிலைகள். எனவே பால் என்பது சற்றே மதிப்பு குறைந்தது, அதைத் தொடர்ந்து தயிர் என்பது சற்றே மதிப்பு கூடியது, நெய் என்பது மிகவும் மதிப்பு கூடியது என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 3 நிலைகளில் நெய் என்பது மிக உயர்ந்த மதிப்பு கூடியது,
தயிர் அதை விட சற்றே குறைந்தது, பால் அதை விட சற்றே குறைந்தது என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். அதே போல பால் திரிந்து தயிராகிறது. எனவே தயிர் என்பது சற்றே பாலின் தன்மை குறைந்தது என்பதாகவும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். மது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. எனவே மது என்பது ஒன்றில் இருந்தால் அது மயக்கத்தை தருகிறது. எனவே அந்த நிலையில் ஒருவருடைய சப்தமாம்சத்தின் முக்கியமான கிரகங்கள் மது என்ற நிலையில் இருக்கும் பொழுது அதனால் ஒரு மயக்கம், அதன் மீது ஒரு அடிக்ஷன் அல்லது ஒரு சிலர் குழந்தைகளின் மீது ஒரு தீராத அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்ற நிலையில் ஒரு விதமான மயக்கத்தில் இருப்பார்கள். எனவே அது போன்ற நிலையில் இந்த கிரகங்கள் இருந்தால் இது போன்ற ஒரு நிலையில் அவருடைய பிள்ளைகளின் மீது இவர்களுடைய அன்பு என்பது இருக்கும் என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே இதுவே இந்த திரவங்களை வைத்து நாம் இந்த சப்தமாம்சத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தால், இப்பொழுது உதாரணமாக இந்த சப்தமாம்ச லக்னம் இந்த இடத்தில் கரும்புச்சாறு என்ற நிலையில் இருக்கிறது. எனவே இந்த ஜாதகர் இது உண்மையான ஜாதகமாக இருந்தால் இந்த ஜாதகரின் லக்னம் சப்தமாம்ச லக்னம் என்பது கரும்புச்சாறு என்ற நிலையில் இருக்கிறது. எனவே இது கரும்புச்சாறு என்ற நிலையில் இருப்பதால் இந்த ஜாதகர் தன்னுடைய பிள்ளைகளின் மீது மிகுந்த அன்புடன் இருப்பார், அல்லது பிள்ளை இவருடைய மீது மிகுந்த அன்பு கரும்புச்சாறு போல திகட்ட அன்புடன் இருக்கும் என்பதாக ஒரு புரிதல் கொள்ளலாம். அதே நேரம் இந்த சப்தமாம்ச லக்னாதிபதி செவ்வாய் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் என்பது மது என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. அதுவும் அது 11ஆம் வீட்டில் லக்னத்திலிருந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறது. எனவே இது மது என்பதால் இது ஒரு அடிக்ஷன் அல்லது ஒரு தீராத அன்பு, அல்லது அவர்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதமான ஒரு தீவிரமான அன்பு என்ற வகையில் செவ்வாய் இருக்கிறது. இப்பொழுது இந்த காரகனான குரு எப்படி இருக்கிறது என்றால் குரு தயிர் என்ற நிலையில் இருக்கிறது. குரு தயிர் என்னும் பொழுது இது பாலை விட சற்று மதிப்பு கூடியது, ஆனால் முழுமையான மதிப்பில் இல்லை என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் நாம் பிறப்பு ஜாதக ஜனன ஜாதக ராசி கட்டத்தையும் பார்க்கும் பொழுது குருதான் சப்தமாம்ச அதிபதியாக, அதாவது லக்னாதிபதியாக வருகிறது. அதுவே புத்திர காரகனாகவும் இருக்கிறது. எனவே அந்த குரு சப்தமாம்சத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியாக தயிர் என்ற நிலையில் இருப்பதால் இந்த ஜாதகர் அவருடைய குழந்தையுடன் மிக நல்ல உறவு இருக்கும். ஆனால் அவர் தன் குழந்தை என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவருக்கு மீது ஒரு தீராத ஒரு மயக்கத்தில் இருப்பார். அதே போல அந்த குழந்தைகளும் இவர்கள் மீது அன்புடன் இருப்பார்கள். எனவே கரும்புச்சாறு என்ற வகையில் அன்புடன் இருப்பார்கள் என்ற வகையில் புரிந்து கொள்ளலாம். இதே போல நாம் அந்த லக்னத்தில் இருக்கின்ற கிரகங்கள், பார்க்கின்ற கிரகங்கள் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தி, அதே போல எந்த தசாபக்தி நடக்கிறது என்பதை எல்லாம் பயன்படுத்தி நாம் இந்த சப்தமாம்சத்திற்கு விளக்கங்கள் தேட முடியும். எனவே இது ஆராய்ச்சிக்குரியது. நான் பொதுவாக எப்படி இதை பயன்படுத்தலாம் என்பதை மட்டுமே சொல்லியிருக்கிறேனே தவிர இதை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு நாம் மேலும் பல ஜாதகங்களை வைத்து ஆராய்ந்து அதை பற்றி தேடினால் மட்டுமே சரியான பயன்பாடு எது என்பது நமக்கு தெரியும். நான் சொல்வதை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து உங்களுக்கு தெரிந்த ஜாதகங்களில் இந்த விதிகள் பயன்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தேடி பாருங்கள். அடுத்து நாம் இந்த அதிபதிகளை வைத்து சப்தமாம்சம் கணக்கிட முடியுமா என்பதையும் பார்ப்போம். இது எந்த சாஃப்ட்வேரும் சொல்லவில்லை, எந்தவித புத்தகத்திலும் இல்லை. ஆனால் பராசரர் இந்த நாயகர்களை வைத்து கணக்கிட வேண்டும் என்பதாக சென்ற பக்கத்தில் விளக்கியிருப்பதால் அந்த விளக்கத்தையும் கருத்தில் கொள்ளலாம் என்பது என்னுடைய எண்ணம். ஆனால் இது என்னுடைய சொந்த கருத்து மட்டுமே, வேறு யாரும் இது பற்றி சொல்லவில்லை. எனவே இப்பொழுது நாம் லக்னம் எங்கு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது லக்னம் இருப்பது 5வது அம்சத்தில் இருக்கிறது. அது ஒற்றை ராசியில் இருக்கிறது. எனவே இப்பொழுது இந்த லக்னம் எங்கிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த அதிபதியிலிருந்து நிஜேஷதக என்பதாக பராசரர் சொல்லியிருந்தார். எனவே இந்த தனுசின் அதிபதி குரு எங்கிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்த குருவிலிருந்து 5 ராசிகள் எண்ண வேண்டும் என்பதால் லக்னம் இப்பொழுது குருவிலிருந்து 5 ராசி என்னும் பொழுது லக்னம் இருப்பது கன்னியில் என்பதாக மாறி வருகிறது. அதே போல சூரியன் இருப்பது
6வது அம்சத்தில் இருக்கிறது. சூரியனுக்கும் அதிபதி குரு என்பதால், அதாவது சூரியன் இருக்கின்ற ராசியின் அதிபதியும் குரு என்பதால் குருவிலிருந்து 6 ராசிகள் என்னும் பொழுது ரிஷபத்தில் வரும். அடுத்ததாக சந்திரன் இருப்பது 2வது அம்சத்தில் இருக்கிறது. 2வது அம்சம், ஆனால் அது சந்திரன் இருப்பது ஒற்றை ராசி, அது செவ்வாயின் வீடு என்பதால் செவ்வாயிலிருந்து 2 ராசிகள் எண்ணி சந்திரனை சிம்மத்தில் எழுத வேண்டும். அடுத்ததாக புதன் இருப்பது 5 பாகை என்பதால் அது 2வது அம்சத்தில் வரும். ஆனால் குருவிலிருந்து 2 ராசிகள் எண்ண வேண்டும். எனவே புதன் இருப்பது மிதுனத்தில். அடுத்ததாக நான் செவ்வாயை பற்றி பேசவில்லை, எனவே செவ்வாய்க்கு பேசிவிடுவோம். எனவே செவ்வாய் இருப்பது 2வது அம்சத்தில், ஆனால் செவ்வாய் இருப்பது இரட்டைப்படை ராசியில். எனவே செவ்வாய்க்கு இரட்டைப்படை ராசி என்பதால் அதன் 7ஆம் வீட்டின் அதிபதி எங்கிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதன் 7ஆம் வீட்டின் அதிபதி, செவ்வாயின் 7ஆம் வீடு என்பது மகரமாகும். அந்த மகரத்தின் அதிபதி சனியாகும். எனவே இந்த சனியிலிருந்து 2 ராசிகள் எண்ண வேண்டும். எனவே சனியிலிருந்து 2 ராசிகள் என்னும் பொழுது செவ்வாய் இருப்பது மீனத்தில். அடுத்ததாக நாம் புதனை ஏற்கனவே பார்த்துவிட்டோம். புதனிற்கு அடுத்தபடியாக குரு 18 பாகையில் இருக்கிறது என்பதால் அது 5வது அம்சத்தில் இருக்கிறது. அது 5வது அம்சத்தில் இருக்கிறது என்பதால் குரு தான் இருக்கும் இரட்டைப்படை ராசியாகும். எனவே இரட்டைப்படை ராசி என்பதற்கு எதிர் ராசியை பார்க்க வேண்டும், அது செவ்வாயாகும். எனவே செவ்வாயிலிருந்து 5 ராசிகள் குருவிற்கு எண்ண வேண்டும். எனவே குரு இருப்பது விருச்சிகத்தில். அடுத்ததாக சுக்கிரன் 10 பாகை 56 கலையில் இருக்கிறது. எனவே இது 3வது அம்சத்தில் வரும். ஆனால் சுக்கிரன் இருப்பது சனியின் வீட்டில். எனவே சனியிலிருந்து 3 ராசிகள் எண்ண வேண்டும். அது ஒற்றை ராசி என்பதால் சனியிலிருந்து 3 ராசிகள் எண்ண வேண்டும். சனியும் அங்கேயே இருப்பதால் சுக்கிரனிலிருந்து 3வது ராசியில் மேஷத்தில் தான் சுக்கிரன் இருக்கும். அடுத்ததாக சனியை பார்க்கும் பொழுது சனி 20 பாகையில் இருப்பதால் அது 5வது அம்சத்தில் இருக்கிறது. சனி சொந்த ராசியில் இருப்பதால் சனியிலிருந்தே நாம் எண்ணலாம், அது ஒற்றை ராசி என்பதால். எனவே சனி இருப்பது கும்பத்திலிருந்து 5ஆம் ராசியான மிதுனத்தில். இப்பொழுது ராகு இருப்பது 6 பாகை என்பதால் அது 2வது அம்சத்தில் வரும். ராகு இருப்பது குருவின் வீட்டில் இருக்கிறது. அது இரட்டை ராசி என்பதால் நாம் புதனை பார்க்க வேண்டும். 7ஆம் ராசியிலிருந்து கணக்கிட வேண்டும். எனவே புதனை பார்க்க வேண்டும். எனவே புதனிலிருந்து 2 ராசி என்னும் பொழுது ராகு இருப்பது மகரத்தில். அடுத்ததாக கேது பார்க்க வேண்டும். கேது என்பது இரட்டை ராசியில் இருக்கிறது. இரட்டை ராசியில் 2வது அம்சத்தில் இருக்கிறது. எனவே இரட்டை ராசி என்பதால் அதன் 7ஆம் ராசியை பார்க்க வேண்டும். அதன் அதிபதி குருவாகும். எனவே குருவிலிருந்து 2ஆம் ராசியில் எழுத வேண்டும். எனவே கேது இருப்பதும் மிதுனத்தில் என்பதாக நாம் இந்த விளக்கத்தை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த விளக்கம் மற்ற நூல்களில் இல்லை. எனவே இந்த ஸ்லோகத்தை நாம் இப்படி புரிந்து கொண்டால் இது போன்ற ஒரு சப்தமாம்ச கணக்கீடே வருகிறது. ஆனால் பெரும்பாலானவர்கள் நாம் முதலில் பார்த்த அந்த சப்தமாம்ச விளக்கத்தையே சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் இது 2ம் சொல்லிவிட்டேன். ஆனால் மற்ற ஆசிரியர்கள் சொன்ன சப்தமாம்ச கணக்கீடு என்பது நாம் முதலில் பார்த்த அந்த ராசியிலிருந்து கணக்கிடுகின்ற சப்தமாம்சமே மற்ற ஆசிரியர்கள் சொன்ன கணக்காகும். வாருங்கள் அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக ஸ்லோகம் 12 பராசரர் நவாம்சம் பற்றி விளக்குகிறார். நவாம்சம் பலருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வர்க்கமாகும். எனவே இதில் பெரிய குழப்பங்கள் இருக்க வாய்ப்பில்லை. வாருங்கள் ஸ்லோகத்தை பார்ப்போம். நவாம்சேஷாஸ் சரே தஸ்மாத் ஸ்திரே தன் நவமாதிதக உபயே தத் பஞ்சமாதே ரிதி சிந்தியம் விஷக்ஷணைஹி தேவா நிரு ராட்சசாஸ்சைவ
சராதீஷு கிரகேஷு ச என்கிறார் பராசரர். இதில் உள்ள ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்று பார்ப்போம். இந்த ஸ்லோகமும் 3 வரிகள் கொண்டது. முதல் வரி சற்றே நீளமானது என்பதை பார்க்க முடிகிறது. நவாம்ச ஈஷாஸ், நவாம்ச அதிபதிகள். ஈஷ என்பது அதிபதி என்று பார்த்தோம். சரே தஸ்மாத், சரே என்பது சரராசிகளை குறிக்கிறது. தஸ்மாத் என்றால் அங்கிருந்து. எனவே சரே தஸ்மாத் என்றால் சரராசிகளுக்கு அங்கிருந்தே கணக்கிட வேண்டும். ஸ்திரே, ஸ்திர ராசிகளுக்கு தன் நவமாதித்த, அதன் 9ஆம் ராசியில் இருந்து என்பதாக இதை பொருள் கொள்ளலாம். உபயே, உபய ராசிகளுக்கு தத் பஞ்சமாதே, அதன் 5ஆம் ராசியில் இருந்து. இதி சிந்தியம் விஷக்ஷணைஹி, இதி என்றால் இவ்விதம், சிந்தியம் என்றால் சிந்தித்து ஆராய்ந்து அறிய வேண்டும், விஷக்ஷணைஹி என்றால் அறிவார்ந்தவர்கள், தேர்ந்தவர்கள் என்பதாக பொருள் கொள்ளலாம். தேவா, தேவத்தன்மை. நிரு என்றால் மனித தன்மை. ராட்சசாஸ் சைவ, ராட்சசத்தன்மை. இவ்வாறாக சர ஆதிஷு, சரம் முதலான, கிரகேஷு ச ராசிகளுக்கு என்பதாக இதை நாம் பொருள் கொள்ளலாம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, சரராசிகளுக்கு அங்கிருந்தே நவாம்சம் கணக்கிட வேண்டும். உபயராசிகளுக்கு அதன் 9ஆம் ராசியில் இருந்தும், ஸ்திர ராசிகளுக்கு 5ஆம் ராசியில் இருந்தும் கணக்கிட வேண்டும். இவ்விதமாக நீங்கள் அனைத்து ராசிகளுக்கும் சிந்தித்து அறிந்து கொள்ளவும். அதே போல சரம், ஸ்திரம், உபய ராசிகளில் உள்ள கிரகங்களுக்கு தெய்வத்தன்மை, மனிதத்தன்மை, ராட்சசத்தன்மை என்பதாக கருதப்படுகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் நாம் இந்த பாகைகள் என்பது அனைவருக்கும் நன்கு தெரிந்தது. எனவே அந்த பாகைகளுக்குள் 9 பாகைகளாக பிரித்துக் கொள்ளலாம். 3 பாகை 20 கலை என்பது ஒரு அம்சமாக வரும். இப்பொழுது சரராசிகளுக்கு தன்மைகள் என்று பராசரர் சொல்லும் பொழுது, சரராசிகளுக்கு அவர் தேவ, மனித, ராட்சச என்ற வரிசையில் தொடர்ந்து 3 முறை நாம் செய்து கொள்ளலாம். எனவே முதல் அம்சம் தேவ அம்சம், 2வது அம்சம் மனித அம்சம், 3வது அம்சம் ராட்சச அம்சம் என்பதாக நாம் இதை மாற்றி மாற்றி 3 முறை செய்து கொள்ள நமக்கு இந்த அம்சங்களின் தன்மைகள் என்பது தெரிகிறது. இதனை அடுத்து பராசரர் இந்த இறுதி வரியில் என்ன சொல்கிறார் என்றால், சராதீஷு கிரகேஷு ச என்கிறார். இதை நாம் வர்க்கங்கள், அதாவது நவாம்சத்தில் சென்று பார்த்தால், சரம் முதலான கிரகங்களுக்கு என்று வர்க்கத்தில் பார்த்தால், இந்த சரஸ்திர உபயத்திற்கான தன்மைகள் என்பது மாறாமலேயே இருக்கும். எனவே சரத்திற்கு எப்படி தேவ, மனித, ராட்சச என்று வருகிறதோ, ஸ்திர ராசியிலும் தேவ, மனித, ராட்சச என்று எழுத வேண்டும். உபயத்திலும் தேவ, மனித, ராட்சச என்று எழுத வேண்டும். ஏனெனில் ஸ்திர ராசியின் முதல் நவாம்சமும் சர ராசியில் தான் இருக்கும். அதே போல உபய ராசியின் முதல் நவாம்சமும் சர ராசியில் தான் இருக்கும். எனவே இந்த நவாம்சத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தால், இந்த தேவ, மனித, ராட்சச என்பது இந்த 3, அதாவது நீங்கள் நவாம்சத்தில் கிரகம் சரத்தில் இருந்தால் அது தேவ என்ற நிலையில் இருக்கும். நவாம்சத்தில் கிரகம் ஸ்திரத்தில் இருந்தால் அது மனித என்ற தன்மையில் இருக்கும். நவாம்சத்தில் கிரகம் உபயத்தில் இருந்தால் அது உபயம் என்ற தன்மையில் இருக்கும் என்பதாக நாம் இதை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பெரும்பாலான மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த தேவ, மனித, ராட்சச என்ற தன்மையை நவாம்சத்தை வைத்து பார்க்காமல், கிரகம் ராசி கட்டத்தில் சரத்தில் இருந்தால் தேவ, மனித, ராட்சச என்ற வரிசையில் வரும். கிரகம் ஒருவேளை ஸ்திரத்தில் இருந்தால் ஸ்திரத்துக்குரிய மனித என்ற தன்மையிலிருந்து அந்த தன்மைகள் தொடரும். எனவே ஒருவேளை கிரகம் ஒருவேளை ரிஷபத்தில் இருக்கிறது என்றால் முதல் நவம்சம் மனித என்று வரும், அடுத்து ராட்சச, அடுத்து தேவ என்பதாக தொடரும். அடுத்து உபயராசியில் ஒரு வேளை கிரகம் இருந்தால் உபயராசிக்குரிய தன்மையான ராட்சச என்பதில் துவங்கும். எனவே ராட்சச, தேவ, மனித என்பதாக துவங்கும். எனவே கிரக ராசி சக்கரத்தில் சரத்தில் இருக்கிறதா, ஸ்திரத்தில் இருக்கிறதா, உபயத்தில் இருக்கிறதா என்பதை வைத்து அவர்கள் இந்த தேவ, மனித, ராட்சச என்ற தன்மையை தந்திருக்கிறார்கள். எனவே இந்த தேவ, மனித, ராட்சச என்பதை நாம் ராசி கட்டத்தை வைத்து அறிய வேண்டுமா, ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் கிரகம் இருக்கிறது என்பதை வைத்து துவங்க வேண்டுமா,
அல்லது நாம் அதை நவாம்சத்தில், அந்த நவாம்சம் எந்த தன்மையில் இருக்கிறது என்பதை வைத்து உணர வேண்டுமா என்பதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் நான் பெரும்பாலான ஆசிரியர்கள் தந்திருக்கின்ற தன்மையே இந்த இடத்தில் தந்திருக்கிறேன். ஆனால் நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே ராசி கட்டத்தில் கிரகம் சரத்தில் இருந்தால் தேவ மனித ராட்சச என்ற வரிசையில் நவாம்சம் இருக்கும். ஒருவேளை ராசி கட்டத்தில் கிரகம் ஸ்திரத்தில் இருக்கிறது என்றால் அந்த தன்மைகள், அந்த நவாம்சங்கள் மனிதம் என்பதிலிருந்து துவங்கும். எனவே ஸ்திரம் என்பது மனிதத்தை குறிக்கிறது. ஒருவேளை ராசி கட்டத்தில் கிரகம் உபயத்தில் இருந்தால் ராட்சச என்ற தன்மையில் இருந்து துவங்கும். எனவே இது ஒரு முறை. இரண்டாவது முறை, நாம் ராசி கட்டத்தில் கிரகம் எங்கிருக்கிறது என்று பார்க்க தேவையில்லை. நவாம்சத்தில் கிரகம் சரத்தில் இருந்தால் அது தேவவாகும். நவாம்சத்தில் கிரகம் ஸ்திரத்தில் இருந்தால் அது மனித என்ற தன்மையில் இருக்கும். நவாம்சத்தில் கிரகம் உபயத்தில் இருந்தால் அது ராட்சச என்பதாக இருக்கும் என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்தில் நாம் இதை நவாம்சத்தில் பார்க்க வேண்டுமா அல்லது ராசி கட்டத்தில் பார்க்க வேண்டுமா என்பதில் பராசரர் தெளிவாக சொல்லவில்லை என்பதாகவே நான் கருதுகிறேன். எனவே இதை மற்ற குருமார்கள் எப்படி புரிந்திருக்கிறார்களோ அந்த விதமாகவே நான் தந்திருக்கிறேன். ஆர்வம் இருப்பவர்கள் ராசி கட்டத்தை வைத்தும் பார்க்கலாம். இப்பொழுது இது தேவ மனித ராட்சச என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று நாம் பார்க்கும் பொழுது, இது நவாம்சம் என்பது தர்மாம்சம் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒருவருடைய தர்மம் என்ற ஒருவருடைய நிலைப்பாடு எவ்விதம் இருக்கும் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த தேவ மனித ராட்சச என்பதை நாம் குணங்களான சத்வ ராஜச தாமச என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஒருவருக்கு சத்வ குணம் நிறைந்திருக்கும் என்றால் அது தேவ, ராஜச குணம் நிறைந்திருக்கும் என்றால் அது மனிதன், அதே போல தாமச குணம் நிறைந்திருக்கும் என்றால் அது ராட்சச என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். அதே போல ஒருவருடைய எத்திக்ஸ் அல்லது வெளிப்பாடு தர்மம் என்பது எவ்விதமாக இருக்கும், அது தேவ போன்ற அனைவருக்கும் நன்மை செய்யும் விதத்தில் இருக்குமா, அல்லது மனித என்ற நன்மை செய்து நன்மை பெறுகின்ற அல்லது தீமை செய்து தீமை பெறுகின்ற விதமாக இருக்குமா, அல்லது ராட்சச என்ற அனைவருக்கும் தீமைகள் தருகின்ற விதமாக இருக்குமா என்பதையும் நாம் இந்த நவாம்சத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த தன்மைகள் எவ்விதமாக புரிய வேண்டும் என்பதில் சற்றே மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் இந்த இடத்தில் அனைவரும் பயன்படுத்துகின்ற ராசி சக்கரத்தில் அந்த கிரகம் சரம் ஸ்திரம் உபயத்தில் இங்கு இருக்கிறது என்ற விதமாகவே இந்த தேவ மனித ராட்சச என்ற தன்மையை தந்திருக்கிறேன். ஆர்வம் இருப்பவர்கள் நான் சொல்வது போல நவாம்சத்தில் கிரகம் சரம் ஸ்திரம் அல்லது உபயத்தில் எங்கு இருக்கிறது என்ற விதமாகவும் இந்த தேவ மனித ராட்சச என்ற தன்மையை புரிந்து கொண்டு அதை வைத்தும் நாம் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்திற்கு இந்த விளக்கம் எப்படி பொருந்துகிறது என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் முன்பே பார்த்த அந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்திற்கு நாம் இப்பொழுது இந்த நவாம்சத்தை கணக்கிட்டு பார்ப்போம். இப்பொழுது லக்னம் எங்கிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது லக்னம் இருப்பது 7வது நவாம்சத்தில் இருக்கிறது. எனவே 20 பாகைக்கும் மேலாக இருப்பதால் இது 7வது நவாம்சத்தில் இருக்கும். எனவே இது உபய ராசி என்பதால் இதை நாம் மேஷத்தில் இருந்து கணக்கிட வேண்டும், 5ஆம் ராசியிலிருந்து கணக்கிட வேண்டும். 5ஆம் ராசியிலிருந்து 7ஆம் ராசி என்னும் பொழுது லக்னம் துலாமில் இருக்கிறது. லக்னம் துலாமில் இருப்பதால் இது உபய ராசி என்பதால் 7 என்பது ராட்சச என்ற தன்மையை குறிக்கிறது. இதுவே லக்னம் சரத்தில் இருக்கிறது என்றால் அது தேவ என்பதாக இன்னொரு விதமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை இங்கு நான் தரவில்லை, நீங்கள் அதை பொருத்தி பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த இடத்தில் பல ஆசிரியர்கள் எப்படி தந்திருக்கிறார்களோ அதே விதமாகவே நான் தந்திருக்கிறேன். எனவே லக்னம் ராட்சச என்ற தன்மையில் இருக்கிறது. அடுத்து நாம் சூரியன் எங்கிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது சூரியன் இருப்பது 8வது நவாம்சத்தில் இருக்கிறது. எனவே 23 பாகை 20 கலையிலிருந்து 8ஆம் நவாம்சம் துவங்கும். எனவே சற்றே கூடுதலாக இருப்பதால் 8வது நவாம்சத்தில் இருக்கிறது. சூரியன் 8வது நவாம்சம் என்பொழுது மேஷத்திலிருந்து 8வது ராசி என்னும் பொழுது சூரியன் இருப்பது விருச்சிகத்தில். அதே போல அது உபய ராசியில் இருப்பதால், அதாவது ராசியில் உபயத்தில் இருப்பதால் அந்த உபயம் என்ற அட்டவணையின் கீழாக பார்க்க வேண்டும். எனவே 8 என்பது தேவ என்பதாக வருகிறது.
அதனை அடுத்து சந்திரன். சந்திரன் இருப்பது 3வது நவாம்சத்தில் இருக்கிறது. 3வது நவாம்சம் அது இருப்பது சரராசியில் என்பதால் அங்கிருந்தே கணக்கிடலாம். எனவே சந்திரன் இருப்பது மிதுனத்தில், அது 3 என்பதால் ராட்சச என்ற தன்மையில் இருக்கிறது. அதனை அடுத்து செவ்வாய். செவ்வாயை பார்க்கும் பொழுது செவ்வாய் இருப்பது 2வது நவாம்சத்தில் இருக்கிறது, சரத்தில் இருக்கிறது. எனவே அங்கிருந்தே கணக்கிடலாம். எனவே செவ்வாய் இருப்பது சிம்மத்தில், அது 2 என்பதால் அது மனித என்ற தன்மையில் இருக்கிறது. அடுத்ததாக புதன். புதன் இருப்பதும் உபயத்தில் 2வது நவாம்சத்தில் இருக்கிறது. எனவே அதை மேஷத்திலிருந்து கணக்கிட வேண்டும். மேஷத்திலிருந்து 2 எனும்பொழுது ரிஷபத்தில் புதன் இருக்கிறது, அது உபயம் என்பதால் 2வது தேவ என்ற அமைப்பில் இருக்கிறது. அடுத்ததாக குரு. குரு 18 பாகை 20 கலையில் இருப்பதால் அது இருப்பது 6வது நவாம்சத்தில் இருக்கிறது. அது ஸ்திரத்தில் இருப்பதால் அதை 9வது ராசியிலிருந்து கணக்கிட வேண்டும். எனவே 6 என்பது 9ஆம் ராசியான மகரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது மிதுனமாக வரும். எனவே அது ஸ்திரத்திற்கு 6 என்பது தேவ என்ற தன்மையில் இருக்கிறது. இந்த அட்டவணையை நீங்கள் தொடர்ந்து கீழே பார்த்து வரலாம். அடுத்ததாக சுக்கிரன் இருப்பது 4வது நவாம்சத்தில் இருக்கிறது. எனில் சுக்கிரன் 10 பாகைக்கு மேலாக இருப்பதால் 4வது நவாம்சத்தில் இருக்கும். அது இருப்பது ஸ்திர ராசி. எனவே அதற்கு நாம் 9ஆம் ராசியிலிருந்து பார்க்க வேண்டும். எனவே துலாமிலிருந்து கணக்கிட வேண்டும். துலாமிலிருந்து சுக்கிரனுக்கான 4வது என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் இருப்பது மகரத்தில், அது ஸ்திரத்திற்கான 4 என்பது மனித என்ற தன்மையில் இருக்கிறது. அடுத்ததாக சனி. சனி 20 பாகைக்கு மேலாக இருப்பதால் அது 7வது நவாம்சத்தில் இருக்கிறது. எனவே அது இருப்பது ஸ்திர ராசி என்பதால் நாம் அதை 9வது ராசியிலிருந்து கணக்கிட வேண்டும். எனவே துலாமிலிருந்து கணக்கிட சனி மேஷ ராசியில் இருக்கிறது. எனவே சனி மேஷ ராசியில் ஸ்திரத்திற்கான சனி ராசியில் ஸ்திரத்தில் இருக்கிறது என்பதால் அது மனித என்ற தன்மையில் இருக்கிறது. அடுத்ததாக ராகு. ராகு 2வது நவாம்சத்தில் இருக்கிறது. 6:40க்கு சற்றே குறைவாக இருப்பதால் 2வது நவாம்சத்தில் இருக்கிறது. அது இருப்பது உபயம் என்பதால் 5வது ராசியில் இருந்து பார்க்க வேண்டும். எனவே ராகு இருப்பது சிம்மத்தில், அது உபயம் 2வது நவாம்சம் என்பதால் அது தேவ என்ற தன்மையில் இருக்கிறது. அதே போல கேது இருப்பதும் உபயம் 2வது நவாம்சம். எனவே அதையும் நாம் மகரத்திலிருந்து 5ஆம் ராசியிலிருந்து எழுத வேண்டும். எனவே கேது இருப்பது கும்பத்தில், அதுவும் தேவ என்ற தன்மையில் இருக்கிறது. எனவே உபயத்தின் 2வது நவாம்சம் தேவ என்ற தன்மையில் இருக்கிறது என்பதால் அதை நாம் தேவ என்று எழுதி கொள்ளலாம். இதுவே நீங்கள் கேது இருப்பது ஸ்திர ராசியில் என்பதால் அதை மனித என்பதாக எழுத வேண்டும், நீங்கள் நவாம்சத்தை வைத்து பார்த்தால். எனவே இப்பொழுது சரராசியில் இருக்கின்ற கிரகங்களான சனி, லக்னம், சுக்கிரன் இவை தேவ என்ற தன்மையில் இருக்கும். ஸ்திர ராசியில் இருக்கின்ற புதன், செவ்வாய், ராகு, சூரியன், கேது இவை மனித என்ற தன்மையில் இருக்கும். உபயராசியில் இருக்கின்ற சூரியன் மற்றும் சந்திரன் ராட்சச என்ற தன்மையில் இருக்கும், நீங்கள் நவாம்சத்தை மட்டுமே வைத்து பார்த்தால். எனவே நீங்கள் இந்த அட்டவணையின்படி எழுதப் போகிறீர்களா அல்லது நவாம்சத்தை வைத்து எழுதப் போகிறீர்களா என்பதை நான் உங்கள் கருத்திற்கு விட்டு விடுகிறேன். ஆனால் இந்த அட்டவணையே பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லுகின்ற விளக்கமாகும். இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவில் நாம் சப்தமாம்சம், நவாம்சம், அதே போல சதுர்த்தாம்சம் இவற்றை எப்படி கணக்கிடுவது, இதன் அதிபதிகளின் தன்மைகள், அதே போல இந்த அதிபதிகளின் தன்மைகளை எப்படி பயன்படுத்துவது என்பதையெல்லாம் பார்த்திருந்தோம். இந்த அதிபதிகள் பொதுவாக நாம் எந்த விதமான சாஃப்ட்வேர்களும் பெரும்பாலும் தருவதில்லை. ஜெகநாத ஹோராவும் நேரடியாக தரவில்லை. எனவே இந்த அதிபதிகளை பற்றி நாம் ஆராய்வது என்பது பராசரர் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். எனவே இந்த அதிபதிகளை நாம் இப்போதைக்கு நாமவே எழுதி பார்த்து இந்த அதிபதிகளின் தன்மைகளுடன் அந்த வர்க்கம் சொல்லுகின்ற தன்மைகள் பொருந்தி வருகிறதா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே நமக்கு இந்த பராசரர் சொல்கின்ற இந்த அதிபதிகளை வைத்து நாம் உணர்கின்ற இந்த வர்க்கங்களில் உணர்கின்ற தன்மைகள் புலப்படும்.
எனவே இந்த அதிபதிகள் ஒரு சில வட இந்திய ஜோதிடர்கள் மட்டுமே எனக்கு தெரிந்து பயன்படுத்துகிறார்கள். மற்றவர்கள் நேரடியாக கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது, எந்த வீட்டில் இருக்கிறது என்பதாக அந்த வர்க்க சக்கரத்தை பயன்படுத்தி கடந்து செல்கிறார்களே தவிர இந்த அதிபதிகளை வைத்து பெரும்பாலானவர்கள் ஆராய்வதில்லை. ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் நிச்சயமாக இந்த அதிபதிகளையும் பயன்படுத்தி அவர்களுடைய பலன் சொல்கின்ற விதத்தையோ அல்லது ஆராய்ச்சியையோ தொடர்கிறார்கள். எனவே பராசரர் இவற்றை மிகவும் விரிவாக இன்னும் அடுத்து வருகின்ற அம்சங்களுக்கு மிகவும் விரிவாகவே பராசரர் இந்த அதிபதிகளை எல்லாம் விளக்கி பேசியிருக்கிறார். எனவே இந்த அதிபதிகள் மிகவும் இன்றியமையாதவை என்பதாக பராசரர் உணர்கிறார் என்பதே என்னுடைய கருத்து. எனவே இவற்றையும் நாம் கருத்தில் கொண்டு இந்த அதிபதிகளையும் பயன்படுத்தி இந்த வர்க்கம் சொல்கின்ற விளக்கத்தை நாம் தேடுவது நல்லது என்பது என்னுடைய கருத்து. வாருங்கள், நீங்கள் அனைவரும் என்னுடன் இணைந்து இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தை கற்கும் இந்த முயற்சியில் தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்வோம். நன்றி, வணக்கம்.